இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. If something is personal, you have to leave it that way. இல்ல உண்மையாவே அது பர்சனல்னா அதை பத்தி நம்ம கமெண்டே பண்ணக்கூடாது. அதுக்கு ஆனால் அதை பற்றி நான் க்ளோரிஃபை பண்ணி காமெண்ட் பண்ணுவேன், க்ளோரிஃபை பண்ணி ரீல் போடுவேன். ஆனால் நான் தப்புன்னு மட்டும்தான் பேச மாட்டேன் அப்படின்னா யூ நாட் ஆக்சுவலி ரெஸ்பெக்டிங் தேர் ப்ரைவசி. இட்ஸ் லைக் கம்பேட்டபிலிட்டி இஸ் லைக் இந்த பாட்டிலுக்கு இந்த மூடி பத்தாது. ஓகே, இதுதான் உண்மை. இது வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். இதை பற்ற வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். என்ன பண்ண முடியும்? ஒன்று பாட்டிலை மாற்றணும், இல்லை மூடியை மாற்றணும். மாற்றணும்னா மோல்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இஃப் யூர் ரெடி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் த பார்ட்னர், அப்போ உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லைனாலும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம், 2 பார்ட்னரும் சேஞ்ச் பண்ணணும். ஒருத்தவங்க தியாகம் பண்ணக்கூடாது, 2 பார்ட்னரும் சேஞ்ச் பண்ணிக்கிறோங்களே, வி வில் அட்ஜஸ்ட் காம்ப்ரமைஸ்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உண்மையாகவே இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்கோர்லாம் லோவாக தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் குட் டு நாட் கெட் மேரிட். நான் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், உனக்காக தான் எனக்கு பிடிச்ச வேலையை விட்டேன், உனக்காக தான் நான் இந்த ஊரை விட்டு வந்தேன், உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாக மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா டெஃபினட்டாக யூ வில் பி லைக் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் உனக்காக போய் நான் அவ்வளோ பண்ணனே அப்படின்ற ஃபீலிங் வந்து டெஃபினட்டாக வரும் இன்னெவிட்டபிளி. ஐ வுட் வாண்ட் டு கெட் மேரிட் ஃபார் லவ். Okay. Not because I cannot survive, not because I want somebody to depend on, not because my dad should sleep at peace. I think that's a very big thing, right? Like எங்கள் அப்பா நிம்மதியாக தூங்கணும்னா எங்கள் அப்பா இப்பயும் நிம்மதியாக தான் தூங்குவார். He knows I can handle. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் ஆச்சு, இல்லை யாரும் இறந்துட்டாங்க, இல்லை வேலை போயிடுச்சு, இது எல்லாமே வந்து ஒரு லாஸ், ஒரு இழப்புக்கு அப்புறம் நமக்கு வர எமோஷன் இருக்குல்ல, அது பேர் கிரீஃப், அது டிப்ரெஷன் கிடையாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஐஷா மேம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், இப்போ வந்து ரீசன்ட் டேஸா பார்த்தா சோஷியல் மீடியால வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் நினைக்கிறேன்னா ஆக்சுவலாக சில நிஜமாலே வந்து சில க்ளோரிஃபைங்கான போஸ்ட் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஓகேவா, லைக் அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கோட் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து க்ளோரிஃபை பண்ணி ஒரு தப்பான விஷயத்தை கூட ஒரு நல்ல விஷயம் மாதிரி காட்டிடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோ போய் பார்த்தா அவ்வளோ ஷேர் இருக்குது. கமெண்ட்ல ஒருத்தவங்க கூட இது அவங்க பர்சனல் லைஃப், கமெண்ட் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்லலை. எவ்ரிபடி இஸ் ஓகே வித் இட். பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ தப்புன்னு யாராவது பேசுவாங்கல்ல, ஆமாம், இல்லை தப்புன்னு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, இப்படிலாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு காமெண்ட் பண்ணால் அந்த காமெண்ட் கீழே வந்து அந்த வீடியோ கீழே வந்து எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. இது அவங்க பர்சனல் லைஃப், லைக் யூனோ இது அவங்க பர்சனல் லைஃப், அதை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஃப் சம்திங் இஸ் பர்சனல் யூ ஹேவ் டு லீவ் இட் தட் வே. இல்லை உண்மையாகவே அது பர்சனல்னா அதை பற்றி நம்ம கமெண்டே பண்ணக்கூடாது. அதுக்கு ஆனால் அதை பற்றி நான் க்ளோரிஃபை பண்ணி காமெண்ட் பண்ணுவேன், க்ளோரிஃபை பண்ணி ரீல் போடுவேன். ஆனால் நான் தப்புன்னு மட்டும்தான் பேச மாட்டேன் அப்படின்னா யூ நாட் ஆக்சுவலி ரெஸ்பெக்டிங் தேர் ப்ரைவசி. யூ ஆர் ஆக்சுவலி யூஸிங் தட் ஃபார் யோர் ஓன் பெனிஃபிட் ஆர் ஃபார் யோர் ஓன் என்டர்டெயின்மெண்ட். I think it's anyway bad, right? You're no better than people who barge into somebody's life. ஓகே மேம், அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லைக் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து லவ்க்கு வந்து லவ் ஸ்கோர் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கான்செப்ட் என்னவா இருக்கு? ஓகே, ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லவ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு லைக்ல காமிச்ச விஷயம் வந்து ஆக்சுவலி லவ் ஸ்கோரே கிடையாது. எஸ்ஜே சூர்யா அதுக்கு ஒரிஜினலாக வச்ச பேர் வந்து கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர், which is absolutely right and perfect. அது கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் தான். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஏன் 3% காமிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் பிகாஸ் அவங்க லைஃப் ஸ்டைல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த பொண்ணு வளர்ந்த விதமே வேற, அவர் வளர்ந்த விதமே வேற. இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபியூச்சர்லாம் வாழற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஷீ இஸ் எக்ஸ்போஸ் டு ஃபோன், சின்ன வயசுலேருந்து அம்மாவோட அட்டென்ஷன் பெருசாக கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்தாங்க. திஸ் பர்சன் he is living in an organic world. ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இவங்களுக்கு இவங்க அக்கா இறந்ததுனால அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ எல்லாருக்குமே பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ we cannot decide எது கரெக்ட் எது தப்புன்னு. ஆர்கானிக் வேர்ல்டு தான் கரெக்டு, இந்த பொண்ணு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தப்புன்னு நம்ம வியூவராக நமக்கு தெரியும். பட் அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்கவுங்க லைஃப் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் வந்து இந்த
வைப் வாசேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆர்கானிக் வேர்ல்டுக்கு வந்துடணும்ன்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அண்ட் வைப் வாசே வில் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ் அண்ட் தென் இட்ல எண்ட் அப் லைக் இவளும் வந்து கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது யாராவது ஒருத்தவங்க அவங்களே மாத்திக்கிற மாதிரி ஆயிரும் இன்னொருத்தவங்களுக்காக. இட்ஸ் லைக் கம்பேட்டபிலிட்டி இஸ் லைக் இந்த பாட்டிலுக்கு இந்த மூடி பத்தாது. ஓகே, இதுதான் உண்மை. இது வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். இதை பத்த வைக்க முடியுமான்னு கேட்டா முடியும். என்ன பண்ண முடியும்? ஒன்று பாட்டிலை மாற்றணும், இல்லை மூடியை மாற்றணும். மாற்றணும்னா மோல்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இஃப் யூர் ரெடி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் த பார்ட்னர், அப்போ உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லைனாலும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம், 2 பார்ட்னரும் சேஞ்ச் பண்ணணும். ஒருத்தவங்க தியாகம் பண்ணக்கூடாது, 2 பார்ட்னரும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் எங்களை, வி வில் அட்ஜஸ்ட் காம்ப்ரமைஸ்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உண்மையாகவே இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர்லாம் லோவாக தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் குட் டு நாட் கெட் மேரிட். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் மேரேஜ்க்காக இருந்தாலும் நான் ஓகே நான் வந்து உனக்காக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றிப்பாங்க, உண்மையாகவே மாற்றிக்கவும் செய்வாங்க. பட் வந்து அது லைஃப் லாங் வந்து அந்த இம்பேக்ட் கொடுக்குமா? ஏன்னா வந்து ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறாதா? ஏன்னா வந்து நான் உனக்காக இதை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து எதனா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அது ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இதுல வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமா? ஆக்சுவலி தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். என்னன்னா அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக மாற்றிக்கிறாங்கன்னும் போது இன்னொருத்தவங்களுக்காக தான் நான் மாற்றிக்கிறேன், நான் தியாகம் பண்ணுறேன், ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் தெம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் அது வந்து ஒரு விஷயமா அவங்களுக்கு வரும். பட் ஐ எம் சேஞ்சிங் இட் ஃபார் அஸ், நமக்காக நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நமக்காக மாத்துறோம்னு. நானும் இல்லை, அவரும் மாறி இருக்காரு, நானும் மாறி இருக்கேன். நானும் அவருக்காக ஒன்றும் மாறல, எங்களுக்காக மாறினேன். அவரும் எனக்காக மாறல, எங்களுக்காக மாறினாங்கன்னும் போது லாங் டேர்ம்ல அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. தே கேன் ஆக்சுவலி ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப். பட் நான் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், உனக்காக தான் எனக்கு பிடிச்ச வேலையை விட்டேன், உனக்காக தான் நான் இந்த ஊரை விட்டு வந்தேன், உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாக மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா டெஃபினட்டா யூ வில் பி லைக் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் உனக்காக போய் நான் அவ்வளவு பண்ணனே அப்படின்ற ஃபீலிங் வந்து டெஃபினட்டா வரும் இன்எவிட்டபிளி. ஓகே மேம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து கஷ்டம், நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்க வந்து சுகமா தானே இருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து நிறையவே சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கஷ்டத்தை தான் காட்டி வளர்க்கணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? இது வந்து சில பேர் ஆக்சுவலா வேணும்னே குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புறது, வேணும்னே வந்து தரையில படுக்க வைக்கிறது, வேணும்னே வந்து ஏசி போடாம படுக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். நீங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்க கஷ்டப்பட்டீங்களே, அவங்க கஷ்டப்படாம இருக்கிறத பார்த்து ஏன் கஷ்டப்படுறீங்க இப்போ? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டப்பட்டு வளர்ந்தாதான் குழந்தைங்களுக்கு கஷ்டத்துக்கு அருமை தெரியும்னு கிடையவே கிடையாது. இதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நீங்க குழந்தைங்க கஷ்டத்தை காமிச்சு வளர்த்தாதான் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கன்றது வந்து கிடையாது. ஸோ நீங்க கஷ்டத்தை காமிச்சு வளர்க்குறது எதுக்குன்னு கேட்டா அப்பதான் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கஷ்டம் தெரியாம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் அப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் போகக்கூடாதுன்னு தானே நம்ம படிக்க வைக்கிறோம், அதுக்கு தானே நம்ம வந்து ஏர்ன் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஸோ த கோல் இஸ் டு நாட் கோ டு தட் லெவல், ரைட்? ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்ததுன்னு கேட்டா நேச்சுரல் கலாமிட்டி வந்து அம்பானிக்கும் இந்த நிலைமை தான். ஸோ அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணி இட்ஸ் இன்எவிட்டபிள். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம குழந்தைங்களை வந்து வளர்க்குறோம். யூ ஹாவ் டு ட்ரெயின் தெம் டு பிகம் லைக் தட். அதுக்கு நான் இப்போ கஷ்டப்படுறவங்க யாரையுமே நான் கம்மியா சொல்லலை. அவங்களுமே அவங்க குழந்தைங்க நம்மள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னா எல்லாம் நினைப்பாங்க. ஸோ அப்போ உங்க குழந்தை வந்து கஷ்டத்துக்கு பழகிக்கணுன்ற மைண்ட் செட்டோட வளர்க்காதீங்க. என் குழந்தைக்கு இந்த கஷ்டமே வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னா நான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லலை, அந்த குழந்தைக்கு எப்படி ஏர்ன் பண்ண சொல்லி தரணும். எங்க அப்பா சொல்லுவாரு, நீ மீன் வந்து இன்னைக்கு பிடிச்சி கொடுத்துட்ட அப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பட் மீன் பிடிக்க கத்து கொடுத்தனா வாழ்க்கை ஃபுல்லா மீன் பிடிப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பி லைக் என் குழந்தை பட்னிக்கு பழகணும்னு சொல்லி தரணுமா, என் குழந்தைக்கு மீன் பிடிக்க சொல்லி தரணுமா? மீன் பிடிக்க தான் சொல்லி. தட் இஸ் அ பிரில்லியன்ட் வே ஆஃப் பேரண்டிங். அதை விட்டுட்டு நான் கஷ்டத்துக்கு பழகுறேன், ஹாஸ்டல்ல போடுவேன், எல்லாருக்கும் இது லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் குழந்தை வளரணுன்றது வந்து கிடையவே கிடையாது. இதோட டயலாக் வரும்ல, நானும் ரவுடிதான் படத்துல, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது டூட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவா, இல்ல டூட், புலி பசிச்சா புல்ல தின்னணும் டூட், புல்ல தின்ன வச்சவங்களை தின்ன வைக்கணும் வரும். அந்த மாதிரி லைஃப்ல ரொம்ப கஷ்டம். உண்மையாவே நீங்க அப்படி பாயில படுக்கணும், தரையில படுக்கணும், ரோட்டுக்கல்ல சாப்பிடணும்னு நிலைமை வருதுன்னா கூட யூ ஷுட் டூ தட். பிகாஸ் ஒன்லி அதாவது அது இன்னும் மோசம்லாம் கிடையாது. யூ ஷுட் டூ தட். பட் அதுலயே இருக்க பழகிக்க கூடாதுல்ல. ஓகே, அடுத்த லெவலுக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும்.
அது வந்து ஒரு பெட்டரான ரீசன். இன்னொன்று வந்து நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம், எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் சின்ன வயசில், லைக் நான் வந்து வளர்ந்தது வந்து பாண்டிச்சேரி. ஸோ நைட் நான் தூங்கும்போது எனக்கு கஷ்டத்தை காமிச்சு வளர்க்குறது கேட்டிங்கல்ல. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படல வாழ்க்கையில் உண்மையாக சொல்லலாம். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நைட் நாங்கள் தூங்கும்போது we used to have this conversation, dad daughter conversation. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம், இப்போ நாளைக்கு ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடு போயிடும், நம்ம பிஸ்னஸ் போயிடும், நம்ம கிட்ட இருக்க எல்லாமே போயிடும், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. ஸோ தட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் இன்னும் பயமாக இருக்கும் எனக்கு. ஓகே. ஸோ எல்லாமே அவ்வளோ அன்சர்டனா, ஒரு நைட்டில் எல்லாமே போக முடியுமா அப்படின்ற அந்த தாட்டை வந்து எங்கள் அப்பா சின்ன வயசுல எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவரே அதை ஆன்சர் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, இது எல்லாமே போயிடுச்சுன்னா கூட உன்னோட படிப்பு உங்ககிட்ட இருக்கும், உன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கும், உன் டேலண்ட் உங்ககிட்ட இருக்கும். இது யாருமே வந்து எந்த சுனாமியோ எந்த எர்த்குவேக்கோ எந்த ஒரு விஷயமே அழிக்க முடியாத விஷயங்கள் இதுதான். as long as you have this you don't have to worry அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா என்ன யோசிச்சு என்கிட்ட இந்த விஷயம்லாம் பேசுறாருன்னு தெரியல, பட் இட்ஸ் ஸ்டக் வித் மீ. ஸோ அதனால எனக்கு லைஃப்ல வந்து எப்போ இருந்தாலும் டேக் எவ்ரி திங் ஃப்ரம் மீ, ஐ கேன் பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் பிகாஸ் ஐ திங்க் ஐ possess these things. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபார் யுவர் கிட் நீங்கள் அதுதானே சொல்லி கொடுக்கணும். இது எல்லாமே இல்லைனாலும் உங்ககிட்ட என்ன இருக்கணும், எப்படி சர்வைவ் பண்ணணும். நீங்க எப்போ நிம்மதியா ஒரு பேரண்டா தூங்குவீங்க? நீங்க இல்லைனாலும் உங்க குழந்தை பொழைச்சிரும், குழந்தை நல்லா தான் வாழும்னு ஒரு பேரண்ட்டுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். அந்த நிம்மதியை வந்து உங்கள் குழந்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டீச் தெம் த ஸ்கில்ஸ், கிவ் தெம் த டூல்ஸ், மேக் தெம் டூ த ஒர்க். அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட சொல்லித்தரேன் அப்படின்றது வந்து சீரியஸ்லி ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோனா ஹெல்ப் இன் எனி வே. ஆக்சுவலி மேம் அதை இதை பற்றி நம்ம பேசும்போது இப்போ ஆக்சுவலி பேரண்ட்ஸ்லாம் கேர்ள்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பொண்ணுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது பார்த்து பார்த்து வீட்லேயே வச்சு வளர்ப்பாங்க. ஏன்னா வந்து உன்னால் வந்து அவுட் சைடு வேர்ல்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து வீட்லேயே வச்சு வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மேரேஜ் டைம் வரும்போது அப்படியே வந்து அப்போ மட்டும் அவங்களுக்கு வந்து பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்ற மெச்சூரிட்டி வந்து மேரேஜ் பண்ணி இப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்க வந்து லைஃப்பை தனியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா தானே அந்த மேரேஜுமே வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன வயசுலேயே வந்து ஒரு பர்சனால அந்த அந்த கேப் வந்து அவங்க கொடுக்கலன்னா மேரேஜ்க்கு அப்புறம் அதை வந்து அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி தான். கோழி வளர்ற வரைக்கும் அதை வந்து ஒரு கேஜ்லேயே போட்டு வச்சுட்டு திடீர்னு ஒரு ஏஜுக்கு அப்புறமா இந்த பைக்லலாம் தொங்க விட்டு அனுப்பிடுவாங்கல்ல கறி கடைக்கு, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அனுப்புறான். ஆனால் நிஜமா சொன்னால் இப்போ அது நிறைய குறைஞ்சிச்சு. இப்போ நான் பார்க்குற விமென்லாம் அந்த காலத்து மாதிரி எதுவும் தெரியாமலாம் இல்லை, நல்லா தான் வளர்றாங்க. அதையும் வேற க்ளோரிஃபை பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்னசென்ட் மாம்ஸ் அப்படியே பேக்காவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் இப்ப இருக்கிறது கிடையாது. அதை பத்தி நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டா, ஆப்வியஸ்லி அப்படி வளர்க்கும் போது ஏன்னா நம்ம எது பண்றதுனாலும் நீ பொண்ணு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணிட்டு எப்படி ஒரு ஸ்பாட்ல இருந்து விடுவாங்கன்னா, நாங்க இல்லைன்னா உன்னை யார் பாத்துக்கிறது, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதாயிரும். பிகாஸ் திஸ் பர்சன் டசன்ட் ஈவன் ஹேவ் சர்வைவல் ஸ்கில்ஸ் அட் திஸ் பாயிண்ட். இல்ல ஸோ அப்ப என்ன ஆகும், அடுத்த லெவல் இந்த விமன் வந்து டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்பா கிட்ட டிபெண்டன்ட்டா இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் சன், இந்த ப்ராசஸ் இந்த சைக்கிள் வந்து அப்படியே ஓடிட்டே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கிளிப் யுவர் விங்ஸ். ஒன்லி இஃப் யுவர் விங்ஸ் ஆர் கிளிப்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூர் வீக், தென் யூ வில் நீட் சம்படி டு சேவ் யூ, தென் யூ வில் பிகம் அ டிபெண்டன்ட். ஸோ அந்த ஹோல் சைக்கிளை ஃபீட் பண்ணுறதே இந்த ஒரு விஷயம் தான். பட் ஐ திங்க் தெர் ஆர் குட் டேட்ஸ் அண்ட் குட் மாம்ஸ் who actually teach kids. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா ஃபார் மீ நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது எங்கள் அப்பா சொன்ன இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். அவர் வந்து எந்த ஒரு பாயிண்ட்லையுமே உன்னோட படிப்பு உன்னோட ஸ்கில்ஸ் தான் உன்னை காப்பாற்றும், நீ என்றைக்குமே ஒரு பையனை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் என்னால் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் நான் சீரியஸாக லைஃப்பில் பண்ணதுக்கு அது காரணம். அண்ட் இப்போயுமே வந்து ஐ வுட் வாண்ட் டு கெட் மேரிட் ஃபார் லவ். Okay. Not because I cannot survive, not because I want somebody to depend on, not because my dad should sleep at peace. I think that's a very big thing, right? Like எங்க அப்பா நிம்மதியா தூங்கணும்னா எங்க அப்பா இப்பயும் நிம்மதியா தூங்குவார். He knows I can handle. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல எடுத்துட்டு வந்து எந்த பேரண்ட்டுமே எந்த குழந்தையுமே வைக்கக்கூடாது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ சின்ன பசங்களாம் பார்த்தா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்துட்டாலே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு அந்த டிப்ரெஷன்ன்ற வார்த்தையை வந்து ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால இருக்கட்டும் எதுலையா இருக்கட்டும் அந்த டிப்ரெஷன்ன்ற வார்த்தையை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப நார்மலைஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? டிப்ரெஷன் டிஸார்டர். ஓகே. டிப்ரெஷன் இஸ் நாட் அன் எமோஷன், இட்ஸ் எ டிஸார்டர். அது வந்து
ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இல்லை சைக்காட்ரிஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணால் மட்டும்தான் அது பேர் டிப்ரெஷன். நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அது பேர் சோகம். I have told this like enough number of times, but people still think it's depression. But some people are actually depressed. The only problem is they're not getting themselves treated for it. And இன்னொரு விஷயம், நீங்கள் தெரப்பி எடுத்தாலும் எடுக்கலனாலும் 6 மாதத்துக்கு மேலே டிப்ரெஷன் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது பேர் டிப்ரெஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதோட க்ரைட்டீரியாவே ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபியூ மந்த்ஸில் if they take therapy, they will get out of it. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரீஃப் டிப்ரெஷன் நினச்சிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் ஆச்சு, இல்லை யாரும் இறந்துட்டாங்க, இல்லை வேலை போயிடுச்சு, இது எல்லாமே வந்து ஒரு லாஸ், ஒரு இழப்புக்கு அப்புறம் நமக்கு வர எமோஷன் இருக்குல்ல, அது பேர் கிரீஃப். அது டிப்ரெஷன் கிடையாது. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க இது டிப்ரெஷன் நினச்சிக்கிறாங்க. ஓகே, இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் சம் டெஃபிஷியன்சி, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, B12 டெஃபிஷியன்சி, அந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக சில டெஃபிஷியன்சிஸ் இருக்கும் போதும் டிப்ரெஷனுக்கு ஓவர்லேப் ஆகிற சில விஷயம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சோர்வாக இருக்கிறது, க்ரானிக் எம்டினஸ்ஸு, எப்போவுமே வந்து ஒரு மந்தமாகவே இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பசிக்காமல் இருக்கிறது, இதெல்லாமே நம்ம அதிகமாக வந்து டிப்ரெஷன் கூட தான் வந்து கோரிலேட் பண்ணிப்போம். பட் இட் கேன் ஆக்சுவலி பி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆல்சோ. ஸோ அதுக்கு தான் வந்து பிளட் ப்ரொஃபைலிங் பண்ணுவாங்க. I think even psychiatrists do that now. Even before giving medications. So there are multiple reasons for sadness. Sometimes it's sadness, sometimes it's grief, sometimes it's a deficiency. இதெல்லாம் இல்லாமல் sometimes it can be a side effect for a மாத்திரை you are taking. வேற ஒரு மாத்திரையோட சைடு எஃபெக்டாக டிப்ரெஷன் வரலாம். இவ்வளோ காரணம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா தான் அந்த டிப்ரெஷன்னே சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ லேபிள் தட் இஸ் ஜஸ்ட் த்ரோன் கேர்லெஸ்லி அட் எவ்ரி திங். அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியல, எது டிப்ரெஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் ஓவர் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் ரியலி குட். ஓகே மேம், அதே மாதிரி வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து ஒரு வேர்டோ சென்டென்ஸ் அதை படித்தேன். ஸோ அதை பற்றி என்னென்னா வந்து தெர் இஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி சேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை படித்தேன். ஸோ அதை பற்றி வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி நீங்கள் சொல்வீங்க? விச் இஸ் ஸோ ட்ரூ. பிகாஸ் சோகம்ன்றது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான எமோஷன். யூஸ்வலாக சோகம் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் எனக்கு தனியாக விடணும், கொஞ்ச நேரம் எனக்கு அழணும், இல்லை கொஞ்ச நேரம் எனக்கு தூங்கணும், கொஞ்ச நேரம் வந்து லைக் எனக்கு பாட்டு கேட்கணும், இல்லை ஐ கோ ஃபார் வாக். இந்த மாதிரி பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் கோப்பிங் மெக்கானிசம்ஸ். பட் ஃபார் யூ டு டூ தட் யூ ஷுட் ஹேவ் அ ப்ரிவிலேஜ். இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, இவங்களுக்குலாம் சோகமே வராதா? கண்டிப்பா இருக்கும். இல்லை லைக் நீங்கள் ஆல் த டைம் டியூட்டிலே இருக்கிற ஒரு பர்சன், ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன், ஈவன் இன்க்ளூடிங் people who act or people who are in a like very busy job or முக்கியமாக இந்த கூலி தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃபே வந்து இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் ஒர்க் சம்ஹவ். எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அந்த சைக்கிள் ஒரே இதுவை வந்து திருப்பி டெய்லி ஆமா அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நான் போய் நீங்கள் சோகமா இருக்கேன், ஐ டேக் அ பிரேக், சோகமா இருக்கேன், நான் ஃபியூ ஹவர்ஸ் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது. உங்க வீட்டில் இது வரைக்கும் வேலை செய்யறவங்க யாராவது வந்து நான் சோகமா இருக்கேன்மா இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன், தனியாக உரமா உட்காருன்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? மோஸ்ட் லைக்லி தே டோன்ட் ஹேவ் த ப்ரிவிலேஜ். பிகாஸ் ஈவன் உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க லீவே போட்டா கூட அது அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பே. அவங்க வீட்டில் வந்து அதை நம்பி தான் சாப்பாடே இருக்கும். ஸோ அப்போ எல்லாருனாலையுமே வந்து சோகமாக இருக்கும், எனக்கு தனியாக விடுங்கன்னு சொல்கிறது கூட ஒரு ப்ரிவிலேஜ் தானே. சோகத்தை கூட மதிக்காமல் தட்டி போட்டுட்டு அடுத்த நாள் வாழ்க்கையை பார்க்கணுன்ற அளவுக்கு சில பேர் வந்து வாழ்க்கையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஹாவ் த ப்ரிவிலேஜ் டு பி சேட், இஃப் யூ கேன் க்ரை அலோன், இஃப் யூ கேன் டேக் அ டே ஆஃப் ஒர்க், கோ ஃபார் ட்ராவலிங், இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட். ஆக்சுவலி ப்ரிவிலேஜ் பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் டு லவ் ரெயின். இது ஆக்சுவலி நான் எழுதின ஒரு விஷயம், மேபி இதை வேற யாரு கூட எழுதிடலாம், பட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். ஸோ ஐ ரோட் தட் வென் யூ திங்க் ஆஃப் ரெயின், இப்போ நம்மளாம் எப்படி யோசிப்போம், சூடாக டீ குடிக்கணும், இல்லை வந்து நமக்கு பிடிச்ச ராமன் சாப்பிடணும், இல்லை ஐ திங்க் ஆஃப் லைக் நைஸ் திங்ஸ் அபவுட் ரெயின், லைக் டான்சிங் இன் த ரெயின், ரீடிங் அ புக் இன் த ரெயின், கோயிங் ஃபார் அ ட்ரைவ். We do think of random things. But உண்மையாகவே இந்த மழையில் கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க. அவங்கள யோசிச்சு பார்த்தீங்கன்னா சேராக இருக்கும், சகதியாக இருக்கும், பஸ்ஸு நசன்னு இருக்கும், லைக் பைக்கில் வந்து அவங்க ஓரத்தில் வெயிட் பண்ணணும், லேட் ஆகும், டிராஃபிக் ஆகும், துணி காயாது, வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ரெயின் வந்து இஸ் நாட் சம்திங் தட் தே லவ். Yeah, right? So if you say you love rain, which means you are privileged enough to love rain. இல்லைன்னா யூ கேனாட் லவ் ரெயின். அவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இட் வில் பி அ ஹிண்டரன்ஸ். ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.